ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஓசூரில் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு விநாயகர் இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது ஒரு ஷாப்போடைய நேமு, எந்த ரோட்டில் இருக்குது அப்படின்ட்டு இவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சொல்லுங்க bro. ஷாப்போட பேர் வந்துட்டு கேள்வி ஆர்ட்ஸ் அண்ட் ஒசூர். இப்போ இது எங்க இருக்குன்னா ஒசூர் எம்ஜி ரோடு, காந்தி சிலை ரோடு பக்கத்துல. ஓகே ஓகே, ஷாப்புக்குள்ளே போகலாமா? ஆ ஓகே ஓகே ப்ரோ, ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து எந்த ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்துட்டு 600லேருந்து இருக்கு. எண்டிங் ப்ரைஸ் வந்துட்டு 2 lakh அந்த மாதிரி வரைக்கும் இருக்கு. ஆ. ஸ்டார்டிங் ப்ரைஸ்னா இந்த சைஸ் வரும். இது வந்துட்டு 800 வரும். இது 900 வரும். இது ஃபுல்லாக 800? 800, 900, 1000, 1100 அந்த மாதிரி வரும். ஓகே, வேற எந்த பிரைஸ்ல இருக்கு ப்ரோ? வேற வேற price- ஒண்ணுன்னா எந்தெந்த டைப்ஸ் இருக்கு, ஆ எங்கெங்கெல்லாம் இம்போர்ட் ஆகி வந்திருக்கு எல்லாமே சொல்லுங்க. ஓகே ப்ரோ, இது என்ன விநாயகர் பார்க்கவே புதுசா இருக்கு? இதுக்கு பேர் என்னன்னா லால்பாக் ராஜா. இது எங்க ஃபேமஸ்னா மும்பைல ஃபேமஸ். ஓ. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு கோல்டு இது போடுவாங்க. முகேஷ் அம்பானி இருக்காருல்ல, ஆ. அவர் வந்துட்டு இதுக்கு இங்க இது மாதிரி வரும். அதுக்கு ஃபுல்லாமே கோல்டுல போடுவாங்க. ஓகே ப்ரோ. இல்ல நம்ம கிட்ட சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு. ம். இப்போ இது எங்கிருந்து இது வந்துட்டு ஐயப்பா டைப்பு. இது வந்துட்டு எங்க மும்பைல இருந்து இம்போர்ட் பண்றோம் எல்லா விநாயகருமே. நல்லா இருக்கு, கிளாசிக் லுக். இது என்ன ப்ரோ? அது வந்துட்டு ராஜா கணேஷா. அது வந்துட்டு சிம்மால உட்காந்துருக்க மாதிரி. இது எல்லாமே அதே தாவா? இது எல்லாமே எல்லா விநாயகரும் மும்பை தான். அது வந்துட்டு ஒரு விநாயகருக்கு வந்திருக்கும். நாமளே ஸ்டோன் ஒர்க் வேணாலும் ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணித்தரோம். ஸ்டோன் ஒர்க்கும் பண்றீங்களா? ஸ்டோன் ஒர்க். இப்போ நார்மல் விநாயகர் வாங்கினா கூட அதுக்கு ஸ்டோன் ஸ்டோன் ஒர்க் ஒர்க் வேணும். ஸ்டோன் ஒர்க் பண்ணாங்கன்னா கேட்டாங்கன்னா ஸ்டோன் ஒர்க் பண்ணி தரோம். ஓகே, அது எவ்வளவு நேரம் ஆகும் நீங்க பண்ணி கொடுக்க? அது மினிமம் 1 hour இல்ல 2 hour. 1 hour? அதுக்கு தனியா சார்ஜ் பண்ணுவீங்களா? அதுக்கு தனி சார்ஜ். ஓகே. இது வந்துட்டு சோபா மேல உட்காந்துருக்க மாதிரி சைடுல வந்துட்டு உட்காந்துருக்காரு. ஓகே, இந்த கிளாத் எல்லாம் இந்த கிளாத் எல்லாமே natural-ஆ அங்கிருந்து வந்தது. இந்த ஸ்டோன் மட்டும் நாம பண்ணியிருக்கோம். ஓ, இந்த கிளாத் மட்டும் வந்திருக்க விநாயகர். இந்த ஸ்டோன் எல்லாம் நாம ஸ்டோன் எல்லாம் நீங்க எக்ஸ்ட்ரா நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகே. இதெல்லாம் சேர்த்து தான் நீங்க பிரைஸ் கொடுப்பீங்க. ஓகே, அதுக்கு என்ன பிரைஸ் இருக்கோ அதை அவர் சொல்லி. இது ஸ்டோன் ஒர்க். இங்க இது என்னன்னா 9 தலை விநாயகர்னு சொல்லுவாங்க. சுத்தி 8 விநாயகர் இருக்கும். இதோட சேர்த்து 9 விநாயகர் இருக்கும். ஓ, இந்த இது இதோட விநாயகர் இருக்கிறதுனால மொத்தமா 9 தலைன்றீங்களா? ஓகே. ஓகே, இதுவும் சேம் தான். நம்ம அங்க எல்லோ கலர் பார்த்தோம்ல, அதே மாதிரி இது வந்துட்டு வேற கலர் வரும். ஓகே. இது நார்மல். இது வந்துட்டு லால்பாக் ராஜா மாதிரி, ஆனா இது வந்துட்டு இப்போ வித்தவுட் ஆர்ச்ல வந்து இருக்கு இது. ஓகே, இது அதே மாதிரி. இதுவும் சிம்மா விநாயகர் தான். இது பார்க்க நல்லா இருக்குல்ல தலம் டிசைன்ஸ். இது நல்லா இருக்கு. இது வந்துட்டு போட்டிங் மாதிரி வரும். பார்க்கறதுக்கு வந்துட்டு இதுல சோபால உட்காந்துருக்க மாதிரி வரும். ஓகே ப்ரோ, இதெல்லாம் எவ்வளோ அடி ப்ரோ? இதெல்லாம் இதுல 2.5 feet வரும். 2.5 feet இந்த லைன் ஃபுல்லாமே. சிவன்லிங்கம் இருக்கிற மாதிரி. இது வந்துட்டு எப்படின்னா பீகாக் இருக்குல்ல, அதுக்கு மேல உட்காந்துருக்க மாதிரி சிவலிங்கம் வரும். இது என்ன டைப்னா நம்ம இப்போ அங்க சின்ன பெருசு பார்த்தோம்ல ஐயப்பா டைப், அதுலயே இது சின்ன டைப். இதுக்கு வந்துட்டு ஃபுல்லா டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க.
நெற்றிக்கண் அது இருக்கும்ல இது அந்த வந்து மாதிரி எப்படி இருக்கு பாரு. இருக்குன்னா நெற்றிக்கண் நடுவுல வந்து சிவனோட இது அது லாஸ்ட் நிறைய செக் பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் பேபி மட்டும் நிறைய இருக்குங்க. ஆனா செம்மையா இருக்கு. இங்க பாரு குட்டி எலி பார்க்க சூப்பரா இருக்குல்ல தங்கம். இங்க பாரு, செம்மையா design பண்ணிருக்காங்க. இந்த கிளாத் எல்லாமே நேச்சுரலா கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் ஹைலைட். சூப்பரா இருக்கு பார்க்க. இங்க பாரு மயிலுடைய ஃபினிஷ் நல்லா இருக்கு. இது பாருங்க. பீஸில் பார்த்தீங்கன்னா இதே ஒரு 5 ஃபீட் வரும் போல். செம்மையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கவே இந்த குழந்தைகள்லாம் இருக்கும்ல, குழந்தை மாதிரி சூப்பராக இருக்குது. குட்டி விநாயகர் பார்க்கவே அழகாக இருக்குது. சின்ன பசங்கள்லாம் கொஞ்சுற மாதிரி இருக்குது. இதுக்கு பேர் என்னன்னா பேபி கணேஷா. இது எங்கே இப்போ இது எல்லாமே கம்மி இதில் தான் இருக்குது. ஸ்டாக் அவ்வளோவா அவைலபிளாக இருக்குது. 6 பீசஸ் இருக்கு அவ்வளோ. 6 பீசஸ் தான் இருக்காங்க இவங்க ஷாப்பில். உங்களுக்கு உடனே ஏதாவது வேணும்னா வந்து இதெல்லாம் இது பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து வாங்கிக்கோங்க. எப்படி இருக்கு பார்க்கவே குழந்தையாட்டும் சூப்பராக இருக்குல்ல. குழந்தை குட்டி குட்டி கணேசன், கியூட் கணேசன், சூப்பர். புஷ்பா விநாயகர் இருக்கு. இதை பற்றி சொல்லுங்க ப்ரோ. இது என்னன்னா இப்போ அல்லு அர்ஜுனன் ஒரு புஷ்பா படம் பண்ணியிருக்காருல்ல, அதே மாதிரி வரும். இது இப்போ என்னன்னா நியூ ஸ்டாக்காக இப்போ அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ, இந்த விநாயகரை பற்றி சொல்கிறீங்களா? இதுக்கு பேர் என்னன்னா டேஞ்சர் விநாயகர். இது வந்துட்டு எப்படி டேஞ்சர்னு பேர் வந்துச்சுன்னா, மும்பையில் வந்துட்டு இது ஒரு ஏரியாவில் வந்து உட்காரும்போது டேஞ்சர், அந்த அவங்க எல்லாம் கலாட்டா பண்ணிட்டு இருந்தவங்க அமைதியாக உட்காந்துருந்தாலும் இதுக்கு பேர் வந்துட்டு டேஞ்சர் சொல்லுவாங்க. இது என்னன்னா இப்போ வந்துட்டு சிம்மாவில் உட்காந்துருக்கு. இப்போ நம்ம அங்கே சின்னது பார்த்தோம்ல, அதுலேயே இது வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் வரும். ராமர் கலர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படி இது என்னன்னா லிங்கம் டைப்பு. லிங்கம் மேலே கை வச்சுட்டு இருக்க மாதிரி. இது வந்துட்டு இது வரும் நந்தி. இது மேலே வந்துட்டு 5 தலை பாம்பு வரும். திரிசூலாம் இருந்துட்டு சூப்பராக இருக்குது. சைடில் வந்துட்டு சூலம் இருக்கு. சூளம் இருக்கிற மாதிரி டிசைனு, மேலே நாகம் இருக்கிற மாதிரி, நாகம். இங்கே லிங்கம் இருக்கிற மாதிரி, இங்கே நந்தி இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்கு. இது சேம் ஐயப்பா டைப் தான். இது என்னன்னா ஒரு 4 ஃபீட் வரைக்கும் வரும். கையில் வந்துட்டு பீகாக்கு, இந்த சைடு எலியா உட்காந்துருக்க மாதிரி. ஓகே, இந்த சைடு எலியும் இந்த சைடும் பீகாக்கும் உட்காந்து இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்கு. ஓகே ப்ரோ, இது சேம் தானா சிம்மா டைப்பு. என்னன்னா பேக்ரவுண்ட் வந்துட்டு ஹார்ட் இன் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஓ, ஹார்ட் இன் ஷேப்பில் ஹார்ட் இன் ஷேப்பில். சில்வர் ஃபினிஷாக இருக்கு. இது வந்துட்டு சேம் அதில் இப்போ முன்ன பார்த்தோம்ல, அதுலேயே இது வந்துட்டு சில்வர் ஃபினிஷிங் வரும். சேம் அதே டைப்பில். இது என்னன்னா முன்ன நம்ம பெருசு பார்த்தோம், அதுலேயே இது வந்துட்டு சின்ன லால்பாக் ராஜா. முன்ன சொன்னல இது ஃபுல்லாமே கோல்டு கலர் போடுவாங்க. இதுவும் கையில் ஒன்று வரும், அதுவும் ஃபுல்லாமே கோல்டு போடுவாங்க. இந்த சிம்பிளும் இருக்கு, ஸ்ரீ ஓம்ன்ற சிம்பிளும் வரும். ஓம் சிம்பிள். ஓகே, ஓம்ன்ற சிம்பிளும் இருக்கு. இங்கெல்லாம் கோல்டு ஃபினிஷில் சூப்பராக இருக்கு. அந்த சூரியன் இது மாதிரி இருக்கு ஃபினிஷிங். ஓகே, இதுவும் சேம். பின்னாடி வந்துட்டு பீகாக்கு ஆர்ச்சு, சைடில் வந்துட்டு சிம்மாவில் உட்காந்துருக்க மாதிரி வரும். ஒரு சைடாக கால் போட்டிருக்க மாதிரி. ஓ, இது என்ன புது டைப்பாக இருக்கு. இது என்னன்னா உடுக்கை டைப்பு உடுக்கை அடிப்பாருல்ல, அதே மாதிரி கையில் வந்துட்டு ஸ்டிக்குக்கு பதில் பாம்பு வச்சுட்டு அடிக்கிற மாதிரி. எல்லாருமே கையில தான் கொல்கட்டை பிடிப்பாங்க, இவர் வாயிலே பிடிச்சிட்டு இருக்காரு. ஓ, வாயிலே பிடிச்சிட்டு அது ஒரு ஸ்டைலாக இருக்கு. ஸ்டைலாக இருக்கு. ஓகே, உடுக்கை அப்படியே அந்த ரியல் இது இருக்கு.
ரியல் இது இருக்கு. ஓகே. இது என்ன டைப் ப்ரோ? பார்க்கவே மயில் பேக் சைடு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா ப்ரோ, இது என்னன்னா மயில் மேல உக்காண்டிருக்க டைப் வரும். ம். இது சுத்தி மயில் வரும், அதுக்கு மேல வந்துட்டு உக்காண்டிருக்க டைப். நல்லா இருக்கு. மயில் இவர் வந்து- தம்பி வாகனத்துல உக்காண்டிருக்காரு. ஓ தம்பி முருகர் முருகருடைய வாகனத்துல வாகனத்துல உட்காந்து சூப்பரா இருக்கு பார்க்கவே. இவர் என்னன்னா கிருஷ்ணா டைப். இப்போ வந்துட்டு இந்த மாடல் வந்துட்டு புதுசா வந்திருக்கு. புதுசா வந்தவங்க கிருஷ்ணர் உக்காண்டிருப்பாருல, அதே மாதிரி வந்திருக்கு. கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி அந்த புல்லாங்குழல் வச்சுட்டு புல்லாங்குழல் பக்கத்துல மயில், மேல மயிலோட ரெக்கை. பார்க்கவே சூப்பரா இருக்கு. ஓகே, இதை பத்தி சொல்லுங்க ப்ரோ. இதுக்கு பேர் என்னன்னா சித்தி விநாயகர். இதுக்கு எப்படி சித்தி விநாயகர் ஒரு பேர் வந்துச்சுன்னா, மும்பைல வந்துட்டு இதுக்குன்னு தனியா ஒரு கோயிலே கட்டியிருக்காங்க. ஓ நெக்ஸ்ட் இது வந்துட்டு மும்பைல தான் ஃபேமஸ். மும்பைல வந்து சித்தி விநாயகரா பேரு? சித்தி விநாயகர். என்ன இது மும்பைல சித்தி விநாயகர்னா நிறைய ரொம்ப ஃபேமஸா? மதுரை சைடு வந்துட்டு ரொம்ப பேர் லைக் பண்ணுவாங்க. ஓ இந்த பீஸ் வந்துட்டு கிடைக்கிறதே கொஞ்சம் ரேர். ஓ இது எவ்வளவு பீஸ் இருக்கு உங்க கடையில? நம்ம கடையில ஒரு பீஸ் தானே, ஒரு பீஸ் இந்த சைஸ்ல ஒரு பீஸ் இருக்கு. ம். ஸ்டோன் ஒர்க்லனா 2 பீசஸ் இருக்கு. சைடுல அவங்க அம்மா உட்காந்து இருக்கிற மாதிரி. இவரு என்னன்னா நம்ம முன்ன சின்னதா பார்த்தோம், இப்போ இது அதை விட இது கொஞ்சம் பெரிய சைஸ் ஐயப்பா டைப் வரும். ஐயப்பா டைப்ல பெரிய டைப் உக்காந்துருக்கு. இந்த ஸ்டோன் ஒர்க் தான் ப்ரோ ஹைலைட். இது எல்லாமே கிளாத், ரியல் கிளாத் எப்படி வருமோ அந்த மாதிரி வந்துடும். ஓகே. இது என்னன்னா பின்னாடி வந்துட்டு சேர் போட்டு உக்காந்துருக்க மாதிரி பீகாக் ரெக்கையா வந்துடும். இது என்ன ப்ரோ? இவர் பேர் என்னன்னா ராஜா விநாயகர். இவர்துலயும் நம்ம கையில 2 பீஸ் அவைலபிள். இது எல்லாமே ரியல் ஜுப்பா டைப் கிளாத் வரும். ரியல் கிளாத். ரியல் கிளாத். இவருக்கு பேர் என்னன்னா ஐயப்பா டைப். முன்ன பார்த்த ஐயப்பா டைப் வேற, இப்போ வேற. அவர் என்னன்னா 2 கால் ஒரே சேமா போட்டிருக்காரு. இவர் வந்துட்டு ஒரு சைடா போட்டிருக்காரு, ஒரு கால் மட்டும். ஓகே. இது என்னன்னா நம்ம முன்ன வந்துட்டு சின்ன பேபி மாதிரி பார்த்தோம், இப்போ இது என்னன்னா அதே பேபில சோபா மேல உட்காந்துருக்க டைப்ல வரும். இப்போ ராஜாங்கெல்லாம் உட்காரவங்கள அந்த மாதிரி டைப்ல உட்காந்துருப்பாரு. இது எவ்வளவு அடி ப்ரோ? இது 2.5 ஃபீட் வரும். வித் இதோட பேஸோட சேர்த்து 2.5 இன்ச்சஸ் வரும். இது என்ன விநாயகர் ப்ரோ? இது வந்துட்டு மண்ணு மேல உட்காந்துருக்க டைப் வரும் விநாயகர். இது வந்துட்டு சேம் நம்ம ஸ்டோன் ஒர்க் பண்றோம்ல, ரியல் கிளாத் டைப்ல வரும். இது நம்ம ஸ்டோன் ஒர்க் ஆனா பண்ணுவோம். பாக்குறதுக்கு பாபா விநாயகர் மாதிரி இருக்கு. அந்த கதையிலே இதுவும் சேம். சொல்லுங்க. இதுவும் சேம் தான். நம்ம முன்ன வந்துட்டு இதுல பார்த்தோம், இப்போ வந்துட்டு 2 சைடும் சோபா மேல உட்காந்துருக்க டைப் வரும். இதை பத்தி சொல்லுங்க. இவர் யாருன்னா சத்ரபதி சிவாஜி. சத்ரபதி சிவாஜி நார்த் இந்தியன் சைடு ரொம்ப ஃபேமஸ் அவரு. இவரு இந்த பீஸ் எல்லாம் கிடைக்கிறதே ரேர் பீஸ். இது சத்ரபதி சிவாஜினா நார்த் இந்தியன் சைடு தானே ரொம்ப பேர் லைக் பண்ணி வாங்குவாங்க. இப்போயும் அங்க இருந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்களா? இங்க வாங்குவாங்களா ப்ரோ? வாங்குறாங்க. அங்க இருந்து நம்மளுக்கு கால் பண்ணி எல்லாம் கேட்டு பண்றாங்க, புக் பண்றாங்க. ஓ அங்க இருந்து கூட புக் பண்றாங்களா? ஆன்லைன் டெலிவரி இருக்கு.
இது என்னன்னா லால்பாக் ராஜா நம்ம முன்ன பெருசு பார்த்தோம், அதுலேயே இது வித்தவுட் ஸ்டோனு, இது வித் ஸ்டோனோட வந்துடும். ஓகே. என்னன்னா இப்போ சிவன் தெரியும்ல, இவரோட அப்பா உருவத்துல வந்துட்டு உக்காண்டிருக்க டைப்ல வரும். கரெக்டாக அந்த அப்பா எப்படி இருப்பாரோ அதே மாதிரி ஹேர் ஸ்டைலு, பேக் சேம் சைடு சைட்ல பாம்பு வரும், பாம்பு, ருத்ராட்சை இதெல்லாம் வரும். சங்கு எல்லாமே அப்படியே நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். லுக் வைஸ் பார்த்தாவே அவர் அப்பா உட்காந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இது என்னன்னா ராமர் டைப்பு. ராமர்னா எல்லாம் ப்ளூ கலர்ல தான் பார்த்துருப்பீங்க. இது வந்துட்டு டிஃப்ரெண்டா ராமர் கலர் வந்துட்டு கால் வந்துட்டு மேலே வச்சுருக்காரு. இதுவும் சேம் தான். இப்போ நம்ம அங்க பார்த்தது வந்துட்டு நந்தி மேல உட்காராம இருக்கு, இது வந்துட்டு வித் நந்தி மேல உட்காந்துருக்கு சிவன் உருவத்துல வந்து. இது என்னன்னா மயில் மேல உட்காந்துருக்க மாதிரி, மயில் வந்துட்டு உக்காந்துட்டு தோகையை விரிச்சிட்டு இருக்கும், அதுக்கு மேல உட்கார மாதிரி வருவாரு. இந்த மயில் இறகுலாம் பார்த்தாவே ரியல் மாதிரி இருக்கு. இது என்ன ஆஞ்சநேயர் டைப்பா? ஆஞ்சநேயர் டைப்பு. இப்போ கதையோட வச்சுருக்காரு. ஆஞ்சநேயர் கிழமை 2 கை தான் வரும், இவருக்கு மட்டும் ஒரு 4 கை வரும். இதுக்கும் அதே மாதிரி தான் 5 தலை விநாயகர் வந்துடும், இங்க 5 இங்க 5 தலை. இது என்ன டைப்புன்னா லட்டு வச்சுட்டு சாப்பிட்டு இருக்க மாதிரி வரும். ஏன்னா இவருக்கு வந்துட்டு லட்டு கொழுக்கட்டைனா இவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால வந்துட்டு லட்டு வச்சுட்டு சாப்பிட்டு இருக்க மாதிரி. இது என்னன்னா கால் மேல கால் டைப் போட்டுட்டு இருக்க மாதிரி வரும். இவர் வந்துட்டு ஒரு கால் வந்துட்டு மேலே வச்சுட்டு இருக்க மாதிரி, ஒரு கால் கீழே வச்சுட்டு இருக்க மாதிரி வரும். இது என்னன்னா தாமரைப்பூ மேல வந்துட்டு உக்காண்டிருக்கா டைப்ல வருவாரு, கையில கதை வச்சுட்டு உக்காண்டு. டைப்னா கிருஷ்ணர் டைப்பு. இவர் வந்துட்டு கிருஷ்ணர் சின்ன வயசுல எப்படி இருப்பாரோ அந்த டைப்ல இருப்பாரு அவர். இதுவும் சேம் ஐயப்பா டைப் தான் வருவாரு. இது என்னன்னா லால்பாக் ராஜா. லால்பாக் ராஜா டைப்ஸ். இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா குபேர விநாயகர்ன்ற மாதிரி காசு கொட்டுற மாதிரி தெரியல. சூப்பராக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்கு. இப்போ நம்ம கடையில் எவ்வளோ இன்ச்சஸ் ஸ்டார்ட்னா 9 இன்ச்சஸ்லேருந்து 4-5 ஃபீட் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ஒரு கடையில். இன்னொரு 2 புக் குடோன் இருக்குது, அதில் என்னென்னா 12 ஃபீட் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? இப்போ 9 இன்ச்சஸ் எதுனா நம்ம ஃபர்ஸ்ட்லேயே சின்னதாக ஒன்று பார்த்தோம், அது வந்துட்டு 9 இன்ச்சஸ் வரும். இப்போது இந்த லொக்கேஷன் எங்கன்னா ஒசூர் எம்ஜி ரோடு பிரகாஷ் ஸ்டேட்டஸ் பக்கத்தில் இருக்குது. காந்தி சிலை ரோடு இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் ரோடுன்னு கேட்டிங்கனால எல்லாரும் சொல்லுவோம். இப்போ விநாயகர் ஏதாவது புக் பண்ணணும்னா உங்களுக்கு ஏதாவது வெப்சைட் இருக்கா, எப்படி நாங்கள் காண்டாக்ட் பண்ணுறது? இன்ஸ்டா பேஜில் வந்துட்டு நீங்கள் ரிப்ளை பண்ணணும். நீங்கள் பேஜ் சொல்லிடுங்க. நம்ம இன்ஸ்டா பேஜ் என்னன்னா கேஎல்வி ஆர்ட்ஸ் அண்ட் ஒசூர். இது இப்போ வந்துட்டு சப்போஸ் உங்களால் வர முடியல இன்னிங்கன்னா நீங்கள் அங்கேருந்தே ஃபோன் பண்ணி நாங்கள் ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுவோம். நீங்கள் எது வேணும்னு புக் பண்ணிங்கன்னா நாங்கள் பஸ்ஸில் அனுப்பி விட்டுருவோம். டெலிவரி எப்படி ஃப்ரீயா இல்லை? டெலிவரிக்கு வந்துட்டு அமௌண்ட் ஆகும், பஸ் சார்ஜ் மட்டும் அமௌண்ட் ஆகும். ஆனால் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கணபதி வந்து மும்பை நெஞ்சு நம்மளுக்கு வருதுண்ணா. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கணபதி 1650 கிலோமீட்டர் நெஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபினிஷிங்கு இந்த ஒர்க்கு கிடைக்காது. சரிங்களா? நம்ம மும்பை நெஞ்சு கொண்டு வரோம். அதே மாதிரி நம்ம இங்கே நெஞ்சு கேரளா நெஞ்சு எல்லா ஊருக்கும் கொடுக்குறோண்ணா. கேரளா கொடுக்குறோம், பெரிய திருப்பதிக்கு கொடுக்குறோம், ப்ளஸ் நேற்று மதுரை கொடுத்து அமிச்சோம். சரிங்களா? அந்த மாதிரி கொடுக்குறோண்ணா ஃபுல்லாகவே.
கோயம்புத்தூருக்கு கோயம்புத்தூர் தந்திருக்கோம், கொடுத்துருக்குறோம். வேலூருக்கு. இப்போ கூட ஒரு பீஸ் வந்துட்டு கோயம்புத்தூருக்கு புக் ஆகிட்டு. பேக் பண்ணி வச்சிருக்கிறேன், காலையில் வந்து கொடுத்தோம் பண்ணுண்ணா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குண்ணா. திருவண்ணாமலைக்கு ஒரு 500 பீஸ் கொடுக்குறோண்ணா வருஷம் வருஷம். ஃபுல்லாகவே நம்மளது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே போய் பார்த்தாலும் நம்மளது தான் இருக்குண்ணா சாமி. அவ்வளோ லுக்காக இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குண்ணா. இந்த கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியலாக அப்படியே இருக்குண்ணா. ரியல் கண் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குண்ணா. பாருங்கண்ணா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் சாமி எப்படி நின்று உக்காந்துருக்கோ அதே மாதிரி இருக்குண்ணா. அந்த கண்ணுக்கு தான் நான் கொடுக்கணுமே காசு. இந்த ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா எங்குமே கிடைக்காதுண்ணா. நம்ம வசூலி செய்கிறாங்க, சிகாரிங்க செய்கிறாங்க, ஆனால் இந்த ஃபினிஷிங் இந்த ஒர்க் வராது. சரிங்களா? அவங்களுக்கு இவ்வளோ பெருசாக இருக்கும், 10,000 15,000 ரூபாய் கொடுப்பாங்க. ஆனால் நம்மளது வந்து அங்கே நெஞ்சு வருது. நம்மளுக்கு ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட்டு தான் ஜாஸ்தி. அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்கண்ணா. நம்ம கலரு அதே மாதிரி ரியல் கலர் கொடுப்பாங்க. ஒரு கலரு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரியலாக இருக்குண்ணா கலர்ஸு. பாருங்கள், இது ரெட்டு வித்து இது கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதெல்லாம் கோல்டு. ரியல் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும்ண்ணா. நம்மள அவ்வளோ இதாக இருக்கும். எங்கெங்க வந்துட்டு கணேஷாலாம் டெலிவரி தரோம்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு தரோம். அதுக்கப்புறம் இப்போதைக்கு எங்கெங்கே கொடுத்துருக்கோன்னா கேரளா, கோயம்புத்தூர், வேலூர், அதுக்கப்புறம் சென்னை, பெங்களூர், கர்நாடகா, கேரளாக்கு அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கோம். இப்போது நீங்கள் வந்துட்டு அதை தமிழ்நாடுல எங்கே வந்து ஃபோன் பண்ணாலும் நாங்கள் பஸ்ஸில் வச்சு அனுப்பி விட்ருவோம். நீங்கள் பஸ்ஸுக்கு அமௌண்ட் தந்துட்டிங்கன்னா நீங்கள் ஆராமல் இருக்கும். இவ்வளோ டேமேஜ் இல்லாமல் தந்துடுவோண்ணா பீஸ் வந்து. சரிங்களா? வீடியோவோட எடுத்து அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டுட்டு பேக் பண்ணி கொரியர் பண்ணி விட்ருக்கோம். ஃபுல்லாகவே வந்து பூசா போட்டு இது பண்ணுறோண்ணா. சரிங்களா? அந்த பூசாக்கே வந்து 38,000 கொடுக்குறோண்ணா ஒரு வண்டிக்கு. சரிங்களா? ஃபுல்லாக வந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்மக்கிட்ட இருக்கும் கணபதி. பார்த்தீங்களா? மைசூர் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது கர்நாடகா ஃபுல்லாக அந்த லாஸ்ட்டு இருந்துச்சு வராங்கண்ணா நம்மக்கிட்ட. மைசூர் அந்த மாதிரி கர்நாடகா ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோண்ணா. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலாக தரோம் சார். இம்பார்ட்டண்ட்டாக கொடுப்போம். பாருங்கள், சத்ரபதி சிவாஜி ஸ்டோன் ஒர்க்கு, ட்ரெஸ்ஸு எல்லாமே பண்ணி வரும் அங்கே நெஞ்சு, மும்பை நெஞ்சு. பார்த்தீங்கன்னா இவர் பார்த்து சத்ரபதி சிவாஜி மும்பை நெஞ்சு ஸ்பெஷல். ஒரு ஸ்டோன் ஒர்க்கு, ட்ரெஸ்ஸு, கேப்பு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கும். இவர் பேர் சத்ரபதி சிவாஜின்ட்டு. கொஞ்சம் முன்னாடியே வந்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனாக தரோம் சார். இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஹோல்சேலுக்கும் கேட்குறாங்க. ஹோல்சேலுக்கு என்னன்னா ஒரு 2 மந்த் இல்லை 3 மந்த் முன்னாடியே வந்து கேட்டிங்கன்னா எதுவும் தரலாம். இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கடைசியில் வந்துட்டு கேட்குறாங்க. இப்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேட்டால் நம்மளுக்கே பீஸ் இருக்காது. அதனால ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்தீங்கன்னா ஹோல்சேல்லையும் தரும். இப்போது இந்த கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா ஒசூர் எம்ஜி ரோட், காந்தி சாலை ரோடு இருக்குல்ல, அந்த லைனில் வந்தீங்கன்னா ஏஎஃப் காம்ப்ளெக்ஸ்ன்னு இருக்கும். ஆப்போசிட்டில் வந்துட்டு ஜிஎஸ் மொபைல் கடைக்கு ஆப்போசிட்டில் இருக்கு. கான்டாக்ட் நம்பர் என்னன்னா 9566587572. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், ஏதோ ஒன்று ப்ரைஸ் பண்ணிக்கலாம். வந்துட்டு இதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் வரும். இப்போதைக்கு இந்த சைஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் என்னன்னா 800 rupees வரும். ஃபீட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1 feet வரும். 1 feetலேருந்து 13 feet வரைக்கும் நம்ம கடையில் அவைலபிளாக இருக்குது. இன்னும் 2 குடோன் இருக்குது, நான் காட்டுறேன்.